நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நிச்சயமா அதுக்குண்டான விளைவுகள் இருக்கு. நம்ம என்ன எண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் எந்த விளைவும் கிடையாது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு அழகான வார்த்தையையும் ஒரு மரத்தோடு ஒப்பிடலாம். எப்படியாப்பட்ட மரத்தோடு ஒப்பிடலாம்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அதனுடைய வேர்கள் ரொம்ப ஆழமானதாகவும், ரொம்ப உறுதியாகவும் இருக்கும். அதனுடைய கிளைகள் வானத்தை நோக்கி போய்க்கிட்டே இருக்கும். அதோடைய கனிகள் ரொம்ப ஆரோக்கியமானதாகவும், சுவையானதாகவும், போஷாக்கு மிக்கதாகவும் இருக்கும். நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு அழகான நல்ல வார்த்தையையும் இந்த மாதிரி ஒரு மரத்தோடு ஒப்பிடலாம். ஒரு 10, 12 வயசு பையன் தன்னுடைய அப்பாவுடைய மொபைல் ஃபோனை எடுத்து நோண்டிக்கிட்டே இருக்கிறான். நோண்டிக்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு புரியல, இந்த மொபைல் ஃபோனோட தன்னுடைய அப்பாவுடைய கிரெடிட் கார்டு இணைஞ்சு இருக்குன்னு இந்த பையனுக்கு புரியல. நோண்டிகிட்டே இருக்கும்போது தன்னை அறியாமலேயே ஏகப்பட்ட பர்ச்சேஸை பண்ணி வச்சிருக்கிறான் அந்த மொபைல் ஃபோன் மூலியமா. மாச கடைசியில் தன்னுடைய அப்பாவுடைய கிரெடிட் கார்டு பில்லிங் சைக்கிள்ஸ் வரும்போது தன்னுடைய அப்பா அந்த பையனை கூப்பிட்டு கண்டிக்கிறாரு. என்னப்பா பண்ணி வச்சிருக்கிற நீ அப்படின்னு. அப்போ அந்த சமயம் தான் அந்த சின்ன பையனுக்கு புரியுது, நம்ம விளையாட்டா நோண்டின ஒவ்வொரு நோண்டலுக்கும் மிகப்பெரிய விளைவுகளை நான் சந்திக்க வேண்டி வருது அப்படின்னு அந்த சின்ன பையனுக்கு அப்பதான் புரியுது. அதே மாதிரி தான் நம்மளுக்கும் நம்ம விளையாட்டாவோ அப்படி இல்லைன்னா சிந்திக்காம விடுற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் உண்டான விளைவுகளை நம்ம நிச்சயமா சந்திக்கும் போது தான் நம்மளுக்கு புரியும், நம்ம விளையாட்டா அப்படி இல்லைன்னா சிந்திக்காம விட்ட வார்த்தைகளுடைய விளைவை நம்ம நிச்சயமா சந்திச்சே ஆகணும் அப்படின்னு நம்மளுக்கும் புரியும். நம்ம ஏன் ஒரு வார்த்தையை ஒரு மரத்தோடு ஒப்பிடுறோம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மரம் எப்படி ஆரம்பம் ஆகுதுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு விதை விதைக்கிற மூலியமா ஒரு மரம் ஆரம்பம் ஆகுது. அந்த விதை வளரும் போது நம்ம கண்ணுக்கு எதுவுமே தெரிப்படாது ஆரம்பத்துல. அந்த ஒரு சின்ன விதை பெரிய மரமா வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு புரியும் அது ஒரு சின்ன விதையுடைய விளைவு. அதே மாதிரி தான் நம்ம விடுற ஒவ்வொரு வார்த்தையும் காத்துல போறது கிடையாது. நம்ம விடுற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு சின்ன விதை எப்படி விதைக்கப்படுதோ, ஒரு மரத்துடைய விதை எப்படி மண்ணுக்குள்ள விதைக்கப்படுதோ, நம்ம விடுற ஒவ்வொரு வார்த்தையும் இதே போல விதைக்கப்படும். அதுக்கப்புறமா நம்மளுடைய வார்த்தையுடைய தன்மையை பொறுத்து, அது நல்ல வார்த்தையா, கெட்ட வார்த்தையான்றத பொறுத்து, அது பெரிய ஒரு மரமா வளர்ந்து நிக்கும். நல்ல வார்த்தையா இருந்தா, அது நல்ல ஆரோக்கியமான கனிகள குடுக்கும். சுவையான கனிகள குடுக்கும். ஒரு மரத்த நம்ம பார்க்கும்போது, அந்த மரத்துடைய வேர்கள் மண்ணுக்குள்ள என்ன பண்ணுது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த வேர்கள் மண்ணுக்குள்ள இருக்கிற தண்ணிய, நீர சுத்தப்படுத்துது. அதுடைய வானத்த நோக்கி போற கிளைகள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுத்தி இருக்கிற காத்த சுத்தப்படுத்துது. ஆரோக்கியமான போஷாக்கு மிக்க கனிகள் ஒரு மனுஷனுடைய தேகத்தை சுத்தப்படுத்துது. ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துது. எப்படி ஒரு நல்ல வார்த்தை இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான ஒரு போஷாக்கான ஒரு கனிகளை தருதோ, அதே மாதிரி ஒரு மோசமான ஒரு கெட்ட வார்த்தை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கீழே இருக்கிறதையும் அசுத்தப்படுத்திரும். நம்ம சுற்றுச்சூழலையும் அசுத்தப்படுத்திரும். நம்மளையும் அசுத்தப்படுத்திரும். ஒரு கெட்ட வார்த்தை என்ன பண்ணும், ரொம்ப விஷமான ஒரு கனியை கொடுக்கும். ஒரு சின்ன உதாரணம் பார்க்கலாம். இந்த உதாரணம் என்னடா மனைவிகள குற்றம் சொல்லணும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ஒரு ஜஸ்ட் சின்ன உதாரணம் தான். ஒரு வீட்ல ஒரு மனைவி தன்னுடைய புருஷன பார்த்து கேட்கிறா, "நீலாம் ஒரு ஆம்பளையா? உனக்கு எதுக்கு கல்யாணம், புள்ள, குட்டி? நீ அப்படி என்னத்தான் கிழிச்ச? உன்னோட வாழ்றதுக்கு நஞ்ச குடிச்சு சாகலாம்." அப்படின்னு சொல்றா. சொன்னதுக்கு அப்புறமா, இவ எப்படியாப்பட்ட ஒரு விதைய விதைக்கிறா. அந்த விதை எப்படியாப்பட்ட ஒரு மரத்த குடுக்கும். அந்த மரம் சுற்றுச்சூழலை சுத்தப்படுத்துமா? அப்படி இல்லன்னா அசுத்தப்படுத்துமா? அதோட கனி போஷாக்கு மிக்கதா இருக்குமா? ஆரோக்கியமானதா இருக்குமா? இல்ல விஷமுள்ளதா இருக்குமா? அதோடைய வார்த்தைகளுடைய விளைவ சந்திக்கும் போது திரும்பவும் கணவனே குற்றம் சுமத்துவா. விதைச்ச விதை அப்படி. நம்ம எதை விதைக்கிறோமோ அதோடைய விளைவுகளை நம்ம சந்திச்சே ஆகணும். நல்லதா விதைச்சா நல்ல விளைவுகளே நம்ம பார்க்கலாம். மோசமானதை விதைச்சா நம்ம மோசமானதை தான் பார்க்கலாம்.